கடவுளே சித்ரகுப்தா, தினமும் இந்த வேலையை பண்ணி பண்ணி சோர்ந்து போயிட்டேன். கடந்த 5000 வருஷமா நான் இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப லீவுக்கு வெக்கேஷன் போய் ஆகணும். மகாராஜா, ஒருவேளை நீங்க லீவ்ல போயிட்டீங்கன்னா மனுஷங்களோட தலையெழுத்தை யார் எழுதுவா? மனுஷங்களோட தலையெழுத்தை எழுதி எழுதி நான் என்னோட தலையெழுத்தை எழுதவே மறந்து போயிட்டேன். நான் சின்ன வயசுல எப்பவோ விளையாடி சந்தோஷமா இருந்ததே இல்ல தெரியுமா? எப்ப பார்த்தாலும் வேலை 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 மட்டும்தான். மாமா, யாரோட சூட்கேஸ்க்குள்ள இவ்வளவு பணம் இருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவோம். அவங்க இது யாருதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த சாச்சாவும் பத்திச்சாவும் எப்பவும் நம்ம திட்டத்தை முறியடிச்சுட்டே இருக்காங்க. அவனுங்களை விட்டு தள்ளுங்க. இந்த புக் இருக்கு பாருங்க, இது அவனுக்கு தான் போல இருக்கு. நங்காவோட தலை மேல ஒரு பைப் விழும். நங்காவோட துணி கிழிஞ்சிடும். அட, இதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன சொன்ன? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆமா, நான் எங்க ட்ரெஸ் கிழிஞ்சு கிடக்குறேன். உனக்கு சிரிப்பு கேக்குதா? நமக்கு வருங்காலத்தை காட்டுற புக்கு கிடைச்சிருக்கு. இதுல எழுதி இருக்கிறது எல்லாமே உண்மையா நடக்குது. ஆமா, நீங்க இத பயன்படுத்தி அந்த சாச்சா பட்டிஜாக்கு தண்ணி காட்டலாம். அட முட்டாள் சித்ரகுப்தனே, வாசிக்கிற போலாம். நம்ம புத்தகம் தப்பான ஆள் கையில மாட்டிக்க கூடாது. வா போலாம். மகாராஜா, வருங்காலத்தோட புத்தகம் ஃபண்டூஷ் நகர்ல விழுந்திருக்கு. அதனால நம்ம இத பத்தி இங்க இருக்கிற போலீஸ் கிட்ட போய் விசாரிக்கலாம். குழந்தைகளா, பொருள் ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா அது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அங்கிள், உங்களுக்கு இது கூட தெரியாதா? போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. போலீஸா? வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சீக்கிரம் வாங்க மகாராஜா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். இங்க பாருங்க சார், நாங்க தான் முதல்ல வந்தோம். நாங்க தான் போய் பேசுவோம். நான் தான் யம. நான் யாருக்கும் காத்துல கிடக்க மாட்டேன். அட, யமராஜனுக்கு இந்த உலகத்துல என்ன வேலை? நீ போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? என்ன போய் சொல்ற? நான் சொன்னேன். யாரா இவ கூப்பிட்டதும் எரும மாடு வந்துருச்சு. என்ன விட்டுரு, நான் என்ன உங்ககிட்ட சவாரியா கேட்டேன்? என்ன விட்டுரு, என்ன காப்பாத்துங்க. நீங்க யம தர்மராஜன் நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் எங்க மாமாவை நீங்க விட்டுருங்க. கொஞ்சம் கோபத்துக்கு வரீங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க முதல்ல சொல்லுங்க.
வருங்காலத்தை காட்டுற எங்களோட புத்தகம் ஃபண்டூஷ் நகர்ல எங்கேயோ விழுந்துருச்சு. அதை தேடுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நீங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுக்க முடியுமா? உதாரணத்துக்கு அந்த புத்தகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அதுல நான் வருங்காலத்தை பத்தி படிச்சேன், ஆனா எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ. அடடா சித்ரகுப்தா, உன்னோட இந்த மறதி நோய் எப்பதான் போகும்? பாஸ் இங்க பாருங்களேன், இதுல ஒரு பெரிய பாறை ஃபண்டூஷ் நகரோட பழைய டவுன் ஹால்ல விழ போகுதுன்னு எழுதிருக்கு. நம்ம சாச்சா பட்டிச்சாவை அங்கேயே கூப்பிடுவோம். பாறை அவங்க மேல விழட்டும். ஹலோ சாச்சா, நீங்க சால்வ் பண்றதுக்கு எங்க கிட்ட ஒரு கேஸ் இருக்குது. நீங்க இப்பவே ஃபண்டூஷ் நகரோட பழைய டவுன் ஹாலுக்கு வர முடியுமா? பத்திஜாவையும் கூட கூட்டிட்டு வாங்க. ஓகே பாய். சரிங்க சார், நாங்க இப்பவே வந்துடுறோம். மருமகனே, நான் உள்ள போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இரு. கேஸ பத்தி சொல்றதுக்காக எதுக்கு டவுன் ஹால் வரைக்கும் வந்திருக்காங்க? இங்க யாருமே வர மாட்டாங்களே. அட டவுன் ஹாலா? ஒரு நிமிஷம், இப்பதான் நான் படிச்சது ஞாபகம் வருது. இந்த டவுன் ஹால் மேல ஒரு பெரிய பாறை வந்து விழ போகுது. என்னது? இல்ல, மாமா உள்ள இருக்காரு. யம தர்மராஜா, ஒருவேளை உங்களுக்கு அந்த புத்தகம் வேணும்னா என்னோட மாமாவை காப்பாத்தி ஆகணும். உங்களோட கதையை பயன்படுத்துங்க. உள்ள யாருமே இல்ல. ஃபண்டூஷ் நகரோட சிட்டி சர்க்கிள்ல ஒரு மிருகம் வந்து தாக்குதல் நடத்த போகுது. ஹலோ சாச்சா, உங்களுக்கு ஒரு புது கேஸ் வேணும்னா சீக்கிரமா சிட்டி சர்க்கிளுக்கு வந்துடுங்க இப்பவே. அப்புறம் பத்திஜாவையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே பாய். அவன் நம்மள சிட்டி சர்க்கிளுக்கு கூப்பிட்டுருக்கான். சிட்டி சர்க்கிளா? அட ஆமா, எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. ஃபண்டூஷ் நகரோட சிட்டி சர்க்கிள்ல ஒரு மிருகம் தாக்குதல் நடத்த போகுது. அட கடவுளே, நானா போயெல்லாம் அங்க மாட்ட மாட்டேன்பா. மாமா, உங்களுக்கு ஃபோன் பண்ற ஆளு அந்த புத்தகத்துல இருக்கிற வருங்கால இடம் எங்க இருக்கோ அவனை அங்கதான் கூப்பிடுறான். அப்பனா இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கணும்னு பாக்குறான். அப்பனா வருங்காலத்தோட புத்தகம் அவன் கிட்டதான் இருக்கு. அப்படின்னா வாங்க, அந்த புத்தகத்தை அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் திரும்ப வாங்கிட்டு வருவோம். மாமா, நீங்க சிட்டி சர்க்கிளுக்கு போய் ஆகணும். இவ்வளவு நேரம் திருட அவன் வழியில உங்களை விழ வச்சுக்கிட்டு இருந்தான். இனிமே நம்ம அந்த திருடனை மாட்டி விடுவோம். அவன் கிட்ட இருக்கிற அந்த புத்தகத்தையே திரும்பி வாங்கிப்போம். இங்க கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஒரு மிருகமும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நானும் ஊஞ்சல்ல விளையாட போறேன். மாமா, உங்களை மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, டங்கா டோல்கி தான். யம தர்மராஜா, அங்க பாருங்க. இந்த யம தர்மராஜா எங்க போயிட்டாரு? நான் இந்த ஊஞ்சல்லாம் நல்லாவே மாட்டிக்கிட்டேன். இத கொஞ்சம் பின்னாடில இருந்து தள்ளி விடுறீங்களா? யம தர்மராஜா, உங்க கதையோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை என்கிட்ட கொடுங்க, இல்லனா உங்களை ஊஞ்சல்ல ஆட்டி விட முடியாது. மாமா, நான் எப்படியாவது டங்கா டோல்கி இங்க கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க யமராஜாவை பிஸியாவே வச்சுக்கோங்க. இவரை வேற நீங்க எங்கேயும் போக விட்டுறாதீங்க.
சரண்டரா. அங்க பாருங்க. அந்த வருங்காலத்தை சொல்ற புத்தகத்தை மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா உன்னை அம்மா. அந்த ஆளு எங்க போயிட்டான்? காப்பாத்துக்க, நான் எவ்வளவுக்கு போய் சேர்ந்துருவோம் போல இருக்க. நல்லா புடிச்சுக்குங்க. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.